அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. ஸோ நேற்று ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருந்தது. அது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு நம்ம வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி உட்பட போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்க்கான அறிவிப்பு வந்துச்சு. அதே மாதிரி தான் ரேஷன் கடை வேலைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா அரசு ஏப்ரல் மேல நிறைய போஸ்டிங்ஸ் இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் மே இந்த மாதிரியான மாதங்களில் முடித்து வச்சுருவாங்க. இதுக்கான ஏன்னாக்கா தேர்தலுக்கு முன்னாடி சில விஷயத்தெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா 5.5 லட்சம் போஸ்டிங்ஸ் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5.5 லட்சம் போஸ்டிங்கில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா இதுவரை 31,000 போஸ்டிங்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ 5.5 லட்சம் எங்கே இருக்குது, வெறும் 31,000 போஸ்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நிச்சயமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய அரசு வேலைவாய்ப்புகள் போடுவாங்க அப்படின்றது எந்த சிக்கலும் எந்த டவுட்ஸும் வேண்டாம். அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பும் பார்த்திங்க அப்படின்னாக்கா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. ஸோ ரிசல்ட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை நீங்கள் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட், டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற கூடுதல் மகிழ்ச்சியான தகவலை சொல்கிறேன். சரி ஓகே, எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்திங்களா. இந்த ரேஷன் கடை வேலைக்கு ரிசல்ட்டை பொறுத்தவரை மார்ச் இறுதிக்குள்ளே ரிசல்ட் வெளியாக ஆரம்பிச்சிடும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அண்ட் அகைன் இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் பெண்டிங்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை அரசு தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ரேஷன் கடை வேலைக்குமான இந்த அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த போக்குவரத்து கழகம் பற்றி சொல்லியிருந்தேன். அதுவும் 25க்கு மேலே ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அறிவிப்பு. இன்னிலிருந்து அந்த டிரைவர் கான்ட்ராக்டருக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ரேஷன் கடை ரிசல்ட்டும் மந்த் எண்டுக்குள்ளே, மார்ச் மந்த் எண்டுக்குள்ளே 100% வந்துடும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எல்லா அப்டேட்ஸும் இப்படி தான் சொல்லுது. நிறைய பேரிடம் விசாரிக்கும் போதும் இதே அப்டேட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ ரெடியாக இருங்க. உங்களுக்கான ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. இன்டர்வியூ முடிஞ்சாச்சு. ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்க்குறீங்க, உங்களுடைய ரிசல்ட்டு உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் ஏப்ரல் மேல சேலரி வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்றத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரிசல்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். முதல்ல எந்தெந்த மாவட்டம் வெளியிட போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம். ரிசல்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு வெளியிடுறாங்க அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.